சுடர் நேயர்களுக்கு வணக்கம். அணு ஆயுத போர் ஒத்திகை ரஷ்யா அறிவிப்பு. அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஜோஹன்னஸ்பர்க் தீ விபத்து. ட்ரம்புக்கு நீதிமன்றம் 83,000 அபராதம். போர் நிறுத்தத்திற்கு தயார் ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு. வாட்டி வதைக்கும் வெயில் வங்காளதேசத்தில் 2 வாரங்களின் 15 பேர் உயிரிழப்பு. கனடாவில் உயிரிழந்த தமிழ் தம்பதி சந்தேக நபர் தொடர்பில் வெளியான தகவல். ரஷ்யாவில் அமெரிக்க ராணுவ வீரர் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். உக்ரைன் போரில் தங்களது ஈடுபாட்டை மேலும் அதிகரிக்கப் போவதாக மேற்கத்திய நாடுகள் கூறி வருவதற்கு பதிலடியாக அணு ஆயுத போர் ஒத்திகையை நடத்தவிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. போர்க்களங்களில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான பயிற்சி விரைவில் மேற்கொள்ளப்படவிருக்கின்றது. இந்நிலையில் உக்ரைன் போர் விவகாரத்தில் தங்களது ஈடுபாட்டை அதிகரிக்கவிருப்பதாக கூறி குறித்த விவகாரத்தில் பதற்றத்தை தூண்டி வரும் மேற்கத்திய நாடுகளுக்கு பதிலடியாக இந்த போர் ஒத்திகை மேற்கொள்ளப்படுகிறது என்று அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது அணு ஆயுதங்களின் ஆயத்த நிலையை ரஷ்யா அவ்வப்போது சோதித்து வந்தாலும் முதல் முறையாக அத்தகைய போர் ஒத்திகையை அந்த நாடு தற்போதுதான் வெளிப்படையாக அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் 76 பேரது உயிரிழப்புக்கு குறித்து தீ விபத்து அதிகாரிகள் காட்டிய அலட்சியத்தால் தான் ஏற்பட்டது என்று இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி சிசி காம்பேபே தலைமையிலான விசாரணை குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் தீ விபத்தில் சிக்கிய அடுக்குமாடி கட்டடத்தின் உரிமையாளரான ஜோஹன்பர்க் நகர ஆட்சி அந்த கட்டடத்தின் மோசமான நிலைமை குறித்து துளியும் அக்கறை காட்டவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆக 31ஆம் திகதி தீ விபத்துக்குள்ளான அந்த கட்டடத்தில் 100 கணக்கானவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களில் 12 பேர் சிறுவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடிகைக்கு பணம் கொடுத்தது தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவை மீறியதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு $1000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2016 அதிபர் தேர்தலுக்கு முன்னர் தன்னை பற்றிய ரகசியங்களை மறைப்பதற்காக நடிகைக்கு $1.3 லட்சம் அளித்த விவகாரத்தில் ட்ரம்புக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றம் குற்றவியல் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த பண பரிமாற்றத்தை மறைப்பதற்காக நிறுவன கணக்குகளில் ட்ரம்ப் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. அமெரிக்க அதிபராக இருந்த ஒருவர் மீது குற்றவியல் விசாரணை நடைபெறுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காசாவில் இருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் திரும்ப பெறுவதற்கு ஈடாக ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்திருக்கும் பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு தாக்குதல் நடத்தியதில் அந்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஏறக்குறைய 7 மாதங்களாக நடந்து வரும் மோதலில் 30,000க்கும் மேற்பட்டோர் காசா பகுதியில் உயிரிழந்துள்ளனர் என்று காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் சமீப நாட்களாக எகிப்து மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் அதிகாரிகள் கூறும்போது அடுத்தடுத்த கட்டங்களாக போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும். குறித்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இஸ்ரேல் படைகள் முற்றிலும் வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஹமாஸ் அமைப்பு முன்வைத்துள்ளது. எனினும் இஸ்ரேல் இன்னும் இதற்கு உடன்படாத சூழலே காணப்படுகின்றது. குறித்த இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றி இஸ்ரேல் தரப்பில் இருந்து உடனடியாக எந்தவித பதிலும் வெளிவரவில்லை. தொடர்ந்து காசாவில் உள்ள ரஃபா நகர் மீது தரைவழி படையெடுப்பை தீவிரப்படுத்தும் முடிவில் இஸ்ரேல் அரசு காணப்படுகிறது. வங்காள தேசத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மிக கடுமையான வெப்ப அலை வீசுகிறது. இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் பெரும்பாலானோர் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர். இந்நிலையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் கடுமையான வெப்பம் காரணமாக 15 பேர் உயிரிழந்திருப்பதாக அரசு உறுதி செய்துள்ளது. பெரும்பாலான இறப்புகள் மகுரா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 11 மணி முதல் இன்று
காலை 11 மணி வரையிலான 24 மணி நேரத்தில் 3 பேர் இறந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கோடை வெப்பத்தை சமாளிக்க நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், மதரசாக்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களை கடந்த வாரம் அரசு மூடியது குறிப்பிடத்தக்கது. புவி வெப்பமடைவதால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான வங்காளதேசத்தில் சீரற்ற மழை மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக ஆண்டுகளில் வெப்ப அலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். கனடாவில் இடம்பெற்ற விபத்தொன்றில் இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கனேடிய போலீசார் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். குறித்த விபத்துடன் தொடர்புடைய நபர் இந்தியாவைச் சேர்ந்தவர் எனவும் சுகன்தீப் சிங் என்ற 21 வயதுடைய சர்வதேச மாணவராக கனடாவுக்கு வருகை தந்துள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் சென்னையைச் சேர்ந்த மணிவண்ணன் ஸ்ரீனிவாச பிள்ளை, அவரது மனைவியான மகாலட்சுமி அனந்தகிருஷ்ணன் மற்றும் தம்பதியரின் பேரப்பிள்ளையான 3 மாத குழந்தையுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கனேடிய போலீசார் கருத்து தெரிவிக்கையில், கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி மதுபான கடையொன்றில் திருடியதாக சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவரை போலீசார் துரத்தியுள்ளனர். இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் வேன் ஒன்றில் தப்பியோட அவரது வேன் மற்றொரு கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த தம்பதியினர் தனது மகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை பார்ப்பதற்காக கனடாவிற்கு வருகை தந்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் துரத்தப்பட்ட நபரும் ஒரே இந்தியாவைச் சேர்ந்தவர். சுகன்தீப் சிங் என்ற பெயருடைய இவர் சர்வதேச மாணவராக கனடாவுக்கு வருகை தந்துள்ளார் என கூறியுள்ளனர். ரஷ்யாவில் பெண்ணொருவரிடம் திருட முயன்றார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அமெரிக்க இராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அதனை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த இராணுவ வீரர் தென்கொரியாவில் தங்கியிருந்ததாகவும் தனிப்பட்ட பயணத்திற்காக ரஷ்யாவிற்கு பயணம் செய்ததாகவும் உத்தியோகபூர்வ கடமைக்காக அல்ல என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேச பாதுகாப்புக்கான செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பியிடம் ரஷ்யாவில் அமெரிக்க இராணுவம் வீரர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பற்றி அறிந்திருக்கிறீர்களா என கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், இந்த விடயம் பற்றி நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் என கூறி அதனை உறுதிப்படுத்தினார். ரஷ்யாவில் அமெரிக்க குடிமகன் ஒருவர் கைது செய்யப்படுவது என்பது முதன்முறையல்ல. இது தவறான கைது நடவடிக்கை என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்தது. கடந்த ஆண்டு ஜூலையில் தென்கொரியாவில் பணிக்கு நிறுத்தப்பட்ட அமெரிக்க வீரர் ஒருவர் தன்னிச்சையாக வடகொரியாவுக்குள் நுழைந்த போது கைது செய்யப்பட்டார்.